வணக்கம் மக்களே! இது பேராமெடிகோஜெனசிஸ் நவ் வெர் வி ஆர். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதுக்கு ரிலேட்டடா ஒரு கொஸ்டின பார்ப்போம். ஏன்னா, a 35 years old patient is induced with propofol for elective surgery. Shortly after the loss of consciousness, anesthesia technician observes develops in irregular breathing and executes so sudden involuntary movement, jaw clenching and cough attempts, increased heart rate and speed. என்ன அப்படின்னா 35 வயசு ஓல்டு பேஷண்ட்டுக்கு ஒரு எலக்டிவ் சர்ஜரியில் ப்ரொப்பால் வச்சு இன்டியூஸ் பண்ணப்ப பேஷண்ட் வந்து லாஸ் ஆஃப் கான்சியஸ் போயிடலாம். போனதுக்கப்புறம் திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னா irregular breathing irregular ஆகிட்டு அப்பப்போ ஏபிக் எபிசோட் வருது. சடன் இவால்ட் மூமெண்ட் கேட்கான அந்த சைடிங் நடத்துறது ஜாப் இன்சிக் அண்டு காஃப் அட்டம்ஸ் வாயை நல்லா டைட் ஆகிடுது, ஜா நல்லா டைட் ஆகிடுது, ப்ளஸ் இருமல் வரதுக்கான ஒரு அட்டம்ஸ் என்னங்கிறாங்க. அப்புறம் ஹார்ட் அண்ட் பீட்டியை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டாக இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டின். வாட் இஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மேனேஜ்மெண்ட் இமீடியட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் திஸ் சுச்சுவேஷன்? என்ன அப்படின்னா அட்டம்ப்ட் இன்டிபேஷன், இடி இன்டிபேஷன் இமிடியட்லி இடி இன்டிபேஷன் பண்ண சொன்னாங்க. ரெண்டாவது வந்து ரெடியூஸ்ட் அனஸ்தீசியா டெத் டு அவாய்ட் ஓவர்டோஸ் குறைக்கிறதுக்கான அனஸ்தீசியாத்தை கம்மி பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது சர்ஜிக்கல் ப்ரொசீஜராக ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாங்க. நாலாவது டீப்பன் த அனஸ்தீசியா வித் அடிஷனல் இண்டக்ஷன் ஏஜென்ட், அனஸ்தீசியா ஏஜென்ட்டை கொடுத்து இன்னும் கொஞ்சம் டீப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான கான்செப்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் அனஸ்தீசியா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்டேஜ் ஆஃப் அனஸ்தீசியா. பொதுவாக அனஸ்தீசியா அப்படிங்கிறத நம்ம வந்து ஓவர் வியூவாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பேஷண்ட் ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டி வந்து அனஸ்தீசியா கொடுத்து சர்ஜரியை முடிச்சு விட்டு திருப்பி பேஷண்ட்டை அனஸ்தீசியாலேருந்து வெளில கொண்டு வந்து பேஷண்ட்டை வார்டுக்கு அமுச்சு விட்ருவோம். ஆனால் இந்த பேஷண்ட் அனஸ்தீசியா கொடுத்துலேருந்து அனஸ்தீசியா ரிவைவ் பண்ணக்கூடிய இந்த க்ரூஷியல் ஸ்டெப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம மாற்றி பண்ணிட்டாலோ தவறுதலாக பண்ணிட்டாலோ அது மிகப்பெரிய காம்ப்ளிகேஷன் பாடி வைக்கும். இந்த ஃபேஸோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்ட டாக்டர் ஆர்த்தர் குடல் அப்படிங்கிறவரை ஈத்தரை வச்சு அனஸ்தீசியா கொடுத்து பேஷண்ட்டுக்கு அது மூலமாக இருக்கக்கூடிய அவுட்கம்மை வச்சு ஸ்டேஜஸ் ஆஃப் அனஸ்தீசியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குனாரு. அதன்படி இந்த அனஸ்தீசியாவோட ஸ்டேஜஸை 4 ஸ்டேஜாக பிரித்தார். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது வந்து அனல்ஜெசியா அப்படிம்பாங்க. ஸ்டேஜ் 2 வந்து டெலிரியம் அண்ட் ஸ்டேஜ் 3 இஸ் சர்ஜிக்கல் அனஸ்தீசியா அண்ட் ஸ்டேஜ் 4 மெடுல்லரி பேரலிசிஸ் அப்படிங்கிற ஒரு 4 ஸ்டேஜாக அனஸ்தீசியாவை வகைப்படுத்தினார். அதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 1ஓட பேர் என்ன அப்படின்னா அனல்ஜெசியா, அதாவது பெயின் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு நிலைமைனா அனல்ஜெசியா ஆரம்பிச்சிட்டோம்னா. இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா இது எந்த ஸ்டேஜ் அப்படின்னா அனஸ்தட்டிக் கொடுத்ததுலேருந்து ஸ்டார்ட் லாஸ் ஆஃப் கான்சியஸ் ஆகிற வர பேஷண்ட் நம்ம அனஸ்தீசியா ட்ரக் கொடுத்துருது பேஷண்ட் வந்து கான்சியஸை இழக்கிற வரை இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் தான் என்ன அப்படின்னா ஸ்டேஜ் 1 ஃபேஸ். இதோடைய கிளினிக்கல் ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சிஎன்எஸை பொறுத்தவரை அனல்ஜெசியா பேசினாலே பேஷண்ட்டுக்கு அனல்ஜெசியா கேட்போம். பேஷண்ட் வந்து கான்சியஸாக தான் இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். சம் சுச்சுவேஷனில் அவங்க வந்து பேஷண்ட் வந்து ட்ரௌசியாக இருக்கலாம். ட்ரௌசி most of the day patient வந்து able to respond on stimuli. அடுத்து சிவிஎஸில் பார்த்தோம் சொன்னால் பிபி ஹார்ட் ரேட்லாம் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ மோஸ்ட் இந்த சிமிடிபி அண்ட் ஹார்ட் ரேட். அடுத்து ஆர்எஸ் ரெஸ்பிரேட்டரி ஸ்ட்ரிப்பில் பார்த்தோம்னா ப்ரீத்திங் வந்து ரெகுலர் ப்ரீத்திங் அண்ட் ஏர்வே ரெஃப்ளெக்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசண்டாக இருந்து ரிஃப்ளெக்ஸ் எதுவும் அவுட்டாக பார்த்துருக்கு. ரெஸ்பிளெக்ஸ் தான் ஆப்சென்ட்டாக இருக்காது. எல்லா ரெஃப்ளெக்ஸும் வந்து ப்ரெசண்டாகவும் இருக்கும் ஏர்வே பேசவாக. அடுத்து ஐயில் பார்த்தோம் சொன்னால் டியூப்பு வந்து ரியாக்டிவாக இருக்கும். நாட் ஐ அடுத்து முஸ்குலர் சிஸ்டத்தை பார்த்தோம்னு சொன்னால்
நார்மல் மசில் டோன். இதுதான் ஒரு ஃபீச்சர். டெஃபினிஷன் பார்த்தோம், ஃபீச்சர் பார்த்தோம். கிளினிக்கலாக இந்த பேஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் இன்ட்ரெஸ்ட் கேஸ் வந்து அவேர்னஸாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து அனஸ்தட்டிக் இப்போ தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பேஷண்ட் வந்து கான்சியஸாக இருப்பாங்க. ஸோ அவேர்னஸ்க்கு இதை கேட்போம். ரெண்டாவது வந்து பேஷண்ட்டுக்கு எல்லா ஏர்பே ரிஃப்ளெக்ஸும் வந்து ப்ரெசென்டாக ரிலேக்கர்ஸ் ஆகாச்சு. ரிஸ்க் ஆஃப் நெட்லஸ் பர்சன் ஆகும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வராது. இருந்தாலும் ரிஸ்க் ஆஃப் லெண்டஸ் கசம் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏர்வே ரிஃப்ளெக்ஸ் வந்து ப்ரெசென்டாக இருக்கிறதுனால இருக்கலாம். அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த மைனர் ப்ரொசீஜர்ஸ்லாம் இந்த ஃபேஸில் நம்ம பண்ணுவோம். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுக்கும். பேஷண்ட் வந்து கொஞ்சம் ஆன்சியஸாக இருக்காங்க, ஐட்டஸாக இருக்காங்க, பயமாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம சில செனேட்டிவ் ஏஜென்ட் கொடுத்து அனஸ்தட்டிக் ஏஜென்ட் கொடுத்து பேஷண்ட் வந்து இந்த ஃபேஸில் வச்சிடணும் அப்படின்னா அது வந்து ஒரு சேஃபர் சேனா ஃபேஸ். ஸோ அந்த மாதிரியான மைக் ப்ரொசீஜர் இல்லை சின்ன சின்ன ப்ரொசீஜர் லோக்கலில் புரியப்பட்டது. அப்போ பேஷண்ட் கொஞ்சம் ஆன்சியஸாக ஏற்றாம அப்படிங்கிறப்ப அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லேயும் இந்த ஸ்டேஜ் 1 ஆஃப் அனஸ்தீசியாவை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2 எம்எல் ஸ்டேஜ் டெலிரியம் அப்படிங்கிற பேசுவோம். இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் கான்சியஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆஃப் ரெகுலர் பிரீத்திங். ஓகேவா? பேஷண்ட் லாஸ் ஆஃப் கான்சியஸ்லேருந்து ரெகுலர் பிரீத்திங்கை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இடையில உள்ள பேஸ் தான் வந்து இந்த ஸ்டேஜ்க்கு டெலிரியம் பேஸ். இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பிரெயினில் வந்து டிப்ரெஷன் ஆகிருக்கும். பிரெயின் வந்து டிப்ரெஸ் ஆகிருக்கும். அனஸ்தட்டிக் இருப்பாங்க. அதுவும் எப்படின்னா பார்சியலாக இருக்கும், பாதிதான் இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா இது ரீசெண்டாக பேஷண்ட் வந்து ரொம்ப அடிட்டேஷனாக இருப்பாங்க. பேஷண்ட் ஓட்டிட்டேஷன். ஸோ இந்த பேஸ் தான் வந்து அனஸ்தட்டிஸ்க்கெலாம் பிடிக்காத பேஸ். ஒன்றா பேசி வந்து கை காலை ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. ப்ரீத்திங் வந்து இரெகுலராக இருக்கும். ஸோ இந்த ஃபேஸை வந்து மோஸ்ட்டாக ஸ்பீடாக இதில் வந்து பாஸ் பண்ணி அடுத்த ஃபேஸுக்கு பொறுத்து தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதோட கிளினியர் பீஸ்க்கு என்ன பார்த்துட்டாலே அவங்களுக்கே புரியும். இந்த ஃபீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு சிஎன்எஸை பொறுத்தவரை பிரெயின் அட்டாக் பண்ணாலும் என்ன டெலிரியமாக இருக்கும். பேஷண்ட் பேக் கண்ட்ரோல்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து சீரியஸில் பார்த்தோம் சொன்னால் ஹார்ட் ரேட்டு பிபிலாம் ரொம்ப வயசாகிடுச்சு பிகாஸ் ஆஃப் சிம்பத்தட்டிக் ஓவர் ஆக்டிவிட்டி. ஓகேவா? அடுத்து ரெஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் வந்து irregular இருக்குது. irregular ப்ரீத்திங். கொஞ்சம் ஏர்வே ரிப்ளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா more reactive-ஆக வெரி டேஞ்சரஸ். ஏர்வே ஓவர் ஆக்டிவ் இருக்கிறது வந்து லாயோஸ்பாசத்துக்கு வந்து காரணமாகுமே. ஸோ அதனால் இந்த கேஸ் தான் வந்து ஹை ரிஸ்க் ஆஃப் லாரிங்கோஸ்பாசம் இருக்குது. ஸோ இதோட கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோன்னா சொன்னோம். இதில் வந்து ஐயில் பார்த்தோம் சொன்னோம் பீப்புள் வந்து டைலர் ஆகும். ஓகேவா? கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இதில் என்ன முக்கியமான கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா ஹை ரிஸ்க் ஆஃப் லாரிங்கோஸ்பாசம். ஓகேவா? லாரிங்கோஸ்பாசம் வர்றதுக்கு ஹை ரிஸ்க் வந்து இந்த சிச்சுவேஷன் தான் இருக்குது. அப்புறம் வந்து ஆஸ்பிரேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு மூணாவது கற்றுன்னு சொன்னால் இன்ஜுரி. கை கால் ஆக்கி இருப்பாங்க. இன்வாலண்ட்ரியாக உண்மைட்டு இருக்கிறதுனால எல்லாமே நம்ம பட்டிடுச்சு டிஸ்லொகேஷன் அந்த மாதிரி ஒரு இச்சுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் வந்து காரணமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பேஸ் வந்து குடிக்காத பேஸை சீக்கிரம் இந்த பேஸை வந்து நம்ம கடந்து தேர்ட் பேஸுக்கு போயிடுவோம். அடுத்து நம்ம போகிறது ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 3ங்கிறது
சர்ஜிக்கல் அனஸ்தீசியா ஸ்டேஜ். ஏன்னா வந்து ஐடியல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து உடல் என்ன பண்ணியிருக்காருன்னா நாய் பிளேனாக பீச்சு அப்படி ஒரு பிளேன்ஸாக பீச்சிட்டு. இதோடைய டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தோம். பிகினிங் ஆஃப் ரெகுலர் பிரீத்திங். இது வந்து ஒரு ரெஸ்பிரேட்டிவ் பேரியர்ஸ் ஆகும். ஓகேவா? அதாவது ப்ரீத்திங் நல்லா பிரீத் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ரெகுலர் பிரீத்திங் இருக்கிறது வந்து ரெஸ்பிரேட்டிவ் பேரலிஸ் அதில் வரையும் உள்ள ஸ்டேஜ் தான் வந்து இந்த ஸ்டேஜ் 3. இதை வந்து 4 பிளேனாக பிரிச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு பிளேன் என்ன அப்படின்னா லைட் அனஸ்தீசியா பிளேன். இது ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஐலாஸ் இம்பேக்ட்ஸ் வந்து ஆப்சன்ட். இது மூலமாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா பேஷண்ட் வந்து இன்டியூஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியுமா. எஸ்பெஷலி தயப்பன் வந்து ஸ்டாக் ஐலாஸ் இம்பேக்ட்ஸ் வந்து ஆப்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு தான். அடுத்து வந்து வெரி லெரிஜி ரெஃப்ளெக்ஸ்னால் ப்ரெசண்டாக தான் இருக்கும். லெரிஜி ரெஃப்ளெக்ஸ் ப்ரெசண்டாக இருக்கும். புவர் மசில் ரிலாக்ஸன் இருக்கும். மசில் ரிலாக்ஸன் வந்து புவராக தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஷண்ட் வந்து சில இடத்துல மூவ் பண்ணுறோம். மசில் ரிலாக்ஸன் மூவ் பண்ணுறோம். ஸோ எஸ்பெரிக்கலாக இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஃபேஸில் வந்து இஸ்காப் நைவஸ் பர்சன் இருக்கும். என் நைட்டாக அஸ்தி சார் பண்ணாலும் அப்புறம் வந்து இட்ஸ் நாட் ஐ இயர் ஃபார் இன்டுபேஷன். இன்டுபேஷனை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இதை வந்து ப்ளே குட் பிளேன் 2. பிளேன் 2 என்ன பேச அப்படின்னா இன்டுபேஷன் பிளேன். ஸோ பேரில் இருந்த மாதிரி இந்த பிளேனில் தான் வந்து நம்ம வச்சு இன்குபேஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளேனாக இருக்கும். அப்படி இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னா முக்கியமாக என்ன ஆகும் அப்படின்னா லெரிஜி ரெஃப்ளெக்ஸ் வந்து ஆப்சண்ட். அது வந்து பெட்டர் மசில் வேக்சின். ஸோ வந்து ஐ மீன் ஃபார் இன்டர்பிஷன் டிபேட் பண்ணிடலாம் இந்த பேசிக். ஓகேடா? இதான் பிளேன் 2. அடுத்த பிளேன் 3 என்ன அப்படின்னா இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பிளேன். இது முக்கியமான பிளேன் சர்ஜிக்கல் அனஸ்தீசியா பிளேன். அதாவது ஸ்டேஜ் 3ல் பிளேன் 3 தான் வந்து சர்ஜிக்கல் அனஸ்தீசியா பிளேன். இதில் வந்து எல்லாமே நல்லா வந்து என்ன ஆகிடும் மசில் ரிலாக்ஸன் இன்னும் ஃபுல் மசில் ரிலாக்ஸன் இருக்கும். அப்புறம் வந்து ஹார்ட் அண்ட் விபி எல்லாமே வந்து ஸ்டேபிளாக ரொம்ப அதிகம் போகாது கம்மியாகாது. ஹார்ட் ரேட் பிபி ஸ்டேபிளாக இருக்கும். அப்புறம் வந்து பீப்புள் வந்து டைலேட் ஆக தோகும். ஸ்டாப் டு டைலேட்டிங். அப்புறம் வந்து இன்டர்காஸ்டல் மசில் வந்து பேரலைசிஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் ஆஃப் இன்டர்காஸ்டல் மசில் பேரலைசிங். ஓகேவா? ஸோ இந்த ஃபேஸில் வந்து நீர் ஃபார் ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட். நம்ம இந்த ஃபேஸில் தான் வந்து பேஷண்ட் வந்து ஈட்டியில் கூட்டு எங்கேயும் வரையே போட்டுப்போம். நெட்டில் கனெக்ட் பண்ணி வென்டிலேட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ சப்போர்ட் வேணும் ரெஸ்பிரேஷனுக்கு சப்போர்ட் வேணும். ஸோ இந்த ஃபேஸில் தான் கிசிக்கெல்லாம் பார்த்தோம்னா இட்ஸ் ஐடியல் ஃபார் சர்ஜரி காஸ்டிக்ஸ். அடுத்து பிளேன் 4. பிளேன் 4 பார்த்தீங்கன்னா ஸோ ஓவர் டோஸ் ஸ்பேஸ். அது வந்து அனஸ்தீசியா ஓவர் டோஸ் கொடுத்துருவோம்னா இந்த பேஸ் வந்தோம். இந்த என்ன பெரிய ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னா பீப்புள் வந்து டைரேட்டாக சிவியர் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன். ஓகேவா? ஏப்னிக் எபிசோட் இருப்பான். ஏப்னியாக இருப்போம். சிவியர் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் இருக்கும். ஹார்ட் ரேட்டு பிபி எல்லாமே வந்து என்ன இருக்கும் கம்மியாகும். ஹார்ட் ரேட் பிபியில் கம்மியாக ஓவர் டோஸ் கொடுத்தாங்க அப்படின்னா. ஸோ இதுக்கு எதுனா நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அனஸ்தட்டிக் ஏஜ் நம்ம போயிட்டுருக்கோம் இல்லை நம்ம ஐயா போகும் பீரியோட அதை ரிவர்ஸ் பண்ணால் இல்லை அனஸ்தட்டிக் கேஸ் தான் ஸ்டாப் பண்ணுவோம். சடன்லி ஸ்டாப்
அனஸ்தட்டிக் எந்த ரூட்டாக இருந்தாலும் சரி, ரூட்டாக இருந்தாலும் சரி, இன்ஹலேஷன் ரூட்டாக இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து சர்க்குலேஷன், ஏர்வே, ப்ரீத்திங், இதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். ஸோ இதை வந்து 4 பிளேன், ஒவ்வொரு பிளேனும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். முக்கியமாக வந்து ப்ரீத் சென்ட்ரல் அனஸ்தீசியா, இதுதான் வந்து ஐடியா ஃபார் சர்ஜரி. இந்த மேலுக்கு கொத்து வழக்கம் ஒவ்வொரு அனஸ்தட்டிஸ்டோட ஒரு நோக்கமாகவே இருக்கும். ஸோ இதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம சர்ஜரிக்கான அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு போயிடுச்சு அப்படின்னா லோடு செய்வோம். ஸோ கம்மிக்கிறப்ப பிளேட் கேட்கறது ரொம்ப முக்கியமான ஃபைனலாக நம்ம உடைய முக்கியமான கொடூரமான பேச என்ன அப்படின்னா ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 4க்கு என்ன பேர் அப்படின்னா மெடுலரி பேரலிசிஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபேஸ் என்ன அப்படின்னா ஓவர்டோஸ் ஆகி சிவியர் ரெஸ்பிரேட்டரி அண்ட் கார்டியோவாஸ்குலர் கொலாப்ஸ் ஆகும். பிரெயின் உள்ள ஃபுல் மெடுலரி சிஸ்டமே வந்து டிப்ரெஸ் ஆகிடும். ஃபுல்லி டிப்ரெஸ்டு மெடுலரி சிஸ்டம், அதெல்லாம் மெடுலரி பேரலிசிஸ் அப்படிங்க. நியர் டு த கோமா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். ஸோ சிவியர் ரெஸ்பிரேட்டரி கார்டியோவாஸ்குலர் கொலாப்ஸ், சிஎன்எஸை பார்த்து சொன்னால் ஃபுல் டிப்ரெஸ்டு, சிவிஎஸில் கார்டியக் அரெஸ்ட் போகிறதுக்கான சான்சஸ், அரெஸ்ட்டு போகிற சுச்சுவேஷனில் அப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமும் வந்து இருக்குது ஃபுல்லி டிப்ரெஸ்டு, எல்லாமே ஃபுல்லி டிப்ரெஸ்டு. ஸோ இதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இந்த இதுக்கு கொண்டு வந்துட்டோம்னா ரொம்ப கஷ்டம். பேஷண்ட்டை வந்து நம்ம பொறுத்து விட்டுது. ஸோ அதனால் வந்து இதை எப்படி மேனேஜ் பண்ணுறோம்னா எப்பவும் போல சிஏபி தான். சர்க்குலேஷன், ஏர்வே, ப்ரீத்திங், அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏர்வேவுக்கு மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய எல்லா அட்வான்ஸ்டு ரெசிஸ்டேஷன் மெத்தட்லாம் வந்து நம்ம வந்து கையாண்டு லைக் டிஃபிப் அந்த மாதிரியான விஷயத்தில் கையாண்டு பேஷண்ட்டை வந்து திருப்பி நம்ம கொண்டு வரணும். கொடுக்கக்கூடிய அனஸ்தெட்டிக் டோஸை வந்து கம்மி பண்ணிடணும். நம்ம ஏற்கனவே இந்த பிளேட் 4ல் கொண்டது மாதிரி. ஸோ இந்த சுச்சுவேஷன்னா வந்து ஸ்டேஜ் 4. ஸோ அப்போ ஆர்த்தர் குடல் அப்படிங்கிறது வந்து இந்த குரூசியலான ஸ்டேஜில் இத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஸோ அனஸ்தீசியாங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம அந்த கொஸ்டினுக்கு இந்த முக்கியமான கான்செப்டான ஸ்டேஜஸ் ஆஃப் அனஸ்தீசியாவை நல்லா நீர மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போவோம். பேக் டு த கொஸ்டின். ஏன்னா 25 year old பேஷண்ட் ப்ரொஃபைல் வச்சு இன்டியூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்டியூஸ் பண்ணி பேஷண்ட் வந்து கான்சியஸ் போயிடுச்சு, லாஸ் ஆஃப் கான்சியஸ் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் சடனாக என்ன ஆச்சு அப்படின்னா irregular பேஸ் மட்டும் இருக்குது. ரெகுலர் பேஸிங் கை கால் அட்டாமல் பிபி ஹை ஆகுது, ஜாலாம் வந்து டைட் ஆகுது. ஸோ இந்த சுச்சுவேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சோமா இந்த சுச்சுவேஷன் வந்து ஸ்டேஜ் 2 ஆஃப் அனஸ்தீசியாவில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோமா. ஏன் அப்படின்னா ப்ரீத்திங் irregular இருக்குது, சிம்பத்தட்டிக் ஓவர் ஆக்டிவிட்டி இருக்குது, அதாவது பிபி ஹார்ட் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் நம்ம கண்டுபிடிச்சலாம் இட்ஸ் அ ஸ்டேஜ் 2 ஆஃப் அனஸ்தீசியா, தட் இஸ் கால்டு டெலிரியம் ஆர் அடிடேஷன் ஆஃப் தி ஜோ. இப்போ இதோடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனாக பார்ப்பேன். ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் வந்து அட்டெம்ப்ட் ஈட்டி இன்டுபேஷன் டேக்கு. இப்போ ஈட்டி இன்டுபேஷன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஈட்டி இன்டுபேஷனுக்கான ஃபேஸ் என்னென்னா ஸ்டேஜ் 3 ஃபேஸ் 2 தான் வந்து ஈட்டி இன்டுபேஷனுக்கான கரெக்டான ஃபேஸ். அப்போ இங்கேப்பா பண்ண முடியாது. அடுத்து ரெடியூஸ் அனஸ்தீசியா டெப்த் டு அவாய்ட் ஓவர்ஸ். ஏற்கனவே அண்டர் டோஸில் தான் இருக்கிறனால லைட் அனஸ்தீசியாவில் தான் இருக்குது. ஸோ ஓவர் டோஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி இன்னும் ரெடியூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் இதுவும் வந்து ஆப்ஷனும் தவறு. மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்டான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். சர்ஜிக்கல் அனஸ்தீசிக்கான பிளேன் என்ன சொன்னேன், ஸ்டேஜ் 3ல் பிளேன் 3. ஓகேவா? இது ஸ்டேஜ் 2 வந்து ப்ரோட்டேட் ப்ராப்பரேட்டாக இருக்குது. அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா டீப்பர் அனஸ்தீசியா வந்து அடிசி இன்டெக்ஸ் டிஜெக்ட். ஸோ இது வந்து பிளேன் 2 பிளேஸ் 2ங்கிறது ஒரு டேஞ்சரஸான ஸ்டேஜ் 2 அப்படிங்கிறது ஒரு டேஞ்சரஸான ஃபேஸ். ஸோ அப்போ வந்து சீக்கிரம் அதை இறந்துக்கும். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா அடிஷ்னல் இன்வெஸ்டிகேஷனை கொடுத்து பேஷண்ட்டை வந்து ஸ்டேஜ் 3க்கு கொண்டு போயிடணும். ஸோ ஆன்சர் வந்து இது தான், டீப்பர் அனஸ்தீசியா வித் அடிஷ்னல் நெக்ஸ்ட் ஏஜென்ட். இந்த கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த கான்செப்ட் இன்னும் படித்ததுக்கப்புறம் இந்த கொஸ்டினுடைய புரிதல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இது மாதிரி இருக்க ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டர் தென் சைனிங் ஆஃப் தேர்ட்டி ஆஸ்டன் இது பேராமெடிக்கோ ஜெனஸ்.